ஹாய், நான் உங்களின் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின், வலிகளை பற்றி பேசப்படும். இன்றைக்கி ஒரு வலியை பற்றி பேச போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு பெண்ணுடைய வலியை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற வார்த்தை உங்களுக்காக பேசப்படும். ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னை இன்னும் அதிகமாக பேச வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஒரு பெண்ணின் வலி. நான் அந்த பெண்ணை பற்றி சொல்லணும்னா நான் முழுசாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலி அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நான் பர்மிஷன் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் சரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி நான் இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் உங்ககிட்ட பேச போகிறேன். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் பெயின். டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பொண்ணு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெண் குழந்தைங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. சில பேருக்கு அது காடோடைய கிஃப்ட் மாதிரி இருக்கும். சில பேருக்கு அதே விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டமாக இருக்க வேண்டிய இடத்துல அந்த பொண்ணு பிறக்கிறாங்க. அவங்க பிறக்கிறதே அந்த கஷ்டம்னு நினைக்கிற இடத்துல பிறக்கிறாங்க. பட் அவங்க அதை மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த பெற்றோர்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு மேலே வராங்க. அவங்க அதை சமாளிக்க பார்க்குறாங்க. சமாளிச்சுட்டு ஒரு நல்ல லெவலுக்கு வந்துடுறாங்க. சரியா? அவங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்க. அந்த பெண் குழந்தையில் இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தையை பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த பெண் குழந்தை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர ஆரம்பிக்குது. அந்த வளர்ந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஸ்கூல் ஏஜ், டீனேஜ் ஏஜில் வரும்போது அவங்களுக்கு எல்லா பசங்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் வர மாதிரி சின்னதாக ஒரு தவறுகள் அவங்க லைஃப்பில் நடக்குது. அந்த தவறை அவங்க வீட்டில் கண்டிக்கிற அளவுக்கு அந்த தவறுகள் நடந்து போகுது. அப்போ அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. அது உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அதை திருத்திக்கணும்னு சொல்லி மாற்றிக்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு திருமணத்துக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு பிரச்சனைகள். அப்போ தான் ஆரம்பமாகுது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உறுதுணையாக இன்னொருத்தர் இருக்கார். அவருடைய சப்போர்ட்டியாக இன்னொருத்தர் இருக்கார். அவருடைய சப்போர்ட் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அந்த ஒருத்தருக்காக, ஏன்னா அவர் அந்த பெண்ணை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. நேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்காக அந்த பெண்ணுக்காக பின்னாடி இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படிப்பு போதும், நம்ம திருமணம் செய்யலாம் அப்படின்றாங்க. திருமணம் செய்யும் போது அப்போ தான் அந்த பெண்ணுக்கு நிறைய வலிகள் ஏற்படுது. அந்த வலி என்னன்னா, பெண்ணுன்னா நம்ம என்ன திருமணம் செஞ்சுட்டு ஃபேமிலியை மட்டும் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க வீட்டில் சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டாலும் யாரும் அவங்க பேச்சு கேட்குற மாதிரி இல்லை. அப்போது அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த பர்சனும் ஒரு நல்லவராக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்னை திருமணம் செஞ்சுட்டு படிங்க அப்படின்றாரு. இல்லை, நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னா ஃபேமிலியை பார்க்குறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் மேரேஜ் பண்ணாமல் முதல்ல படிப்பை பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க அதுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது புதுசாக இன்னொருத்தர் ஒரு பர்சன் இருக்கார்ல, அவர் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த பர்சனும் அவருக்காக என்ன பண்ணுறேன்னா உதவி பண்ணுறாரு. உதவி செஞ்சு நீங்கள் படிங்க, நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தோம் அந்த திருமணம் கன்ஃபார்ம் ஆகுது, நிச்சயமாகிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்பல்சரி நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு தான் படிக்கணும் அப்படின்றாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே எதுவும் பண்ண முடியாது, சரி படிப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க படிப்பை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதே நேரத்தில் அந்த மேரேஜும் அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகி அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே வருது. அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அந்த திருமணமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கேள்விகள் வருது. இப்போது நான் ஃபேமிலியை பார்க்கட்டுமா இல்லை படிப்பை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த திருமணம் செஞ்ச நபர் அவருக்கு சப்போர்ட் பண்ணனால, அவருடைய நல்ல உள்ளத்தினால அவங்க திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க கம்ப்ளீட்டாக அந்த படிப்பை முடிக்கிறாங்க.
முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு அடுத்த கட்டம். ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க வீட்டில் யாருமே அந்த படிப்பை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இருக்கும்போது பெண் குழந்தைகள் படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லும்போது இவங்க அதை உடைச்சிட்டு மேலே வந்து அடுத்தவங்களையும் நீங்களும் படிங்கன்னு சொல்லி ஒரு முன்னுதாரணமாக மாறிட்டு படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அவருடைய கணவர்கிட்ட போகும்போது அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நீங்கள் படிப்பை முடிச்சிட்டிங்க, இப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் என்னவா சாதிக்கணும்னு நினைக்கணும் அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும்போது அந்த வழியோட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படித்த படிப்பு வீணாகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஜாபு தேடி போயிட்டு அங்கே உட்காரும்போது அப்போது அந்த பெற்றோர்கள் இருக்காங்களே, அந்த பெற்றோர்களுக்கு ஒரு விதமான ஆனந்தம், ஒரு விதமான சந்தோஷம். என்னுடைய பொண்ணு நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு ஏசி ரூமில் உட்காந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு அந்த அறிவு புரியுது. இந்த மாதிரி ஒரு குட் திங்ஸ் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவருக்கு ஏகப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் அவங்க அனுபவித்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க இன்றைக்கி சாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மொத்தமாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிடுங்க. ஒன்று அவருடைய பெற்றோர்கள் முதல்ல ஆரம்பத்தில் வேணான்னு சொன்னாலும் கடைசியில் அவங்க தான் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் நேசிக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து சப்போர்ட்டாக இருந்தார்ல, நேசிப்புனா நீங்கள் நினைக்கிற நேசிப்பு இல்லை, அவங்க மேலே அன்பு வச்சுருக்காரு, அந்த அன்புக்காக அவர் சப்போர்ட் பண்ணார்ல, அவர் தூரத்துலேருந்து பார்த்து சந்தோஷப்படுறாரு. மூணாவதாக அவருடைய கணவர் இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் இதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். அவர் அடுத்தது தனக்குத்தானே இந்த விஷயத்தை செய்யணும்னு சொல்லி நினச்சாங்கல்ல அந்த பெண், இந்த வீடியோவே அவங்களுக்காக தான். நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தான் நான் இந்த வார்த்தையை வந்து பேசுகிறேன். நீங்கள் ஜெயித்தது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம். இன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் மேலே நல்லா இருக்கணும், இன்னும் மேலே போகணும், இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும். உங்களை பார்த்து யாரெல்லாம் பெண் அடிமைத்தனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முன் உதாரணமான நீங்கள் மாறணும். இதுதான் நீங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது. நீங்கள் நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. ஆல் த பெஸ்ட். நான் உங்களுக்காக இது பண்ணுறேன். இந்த வழி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இவங்களை பற்றி I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative.